ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு, இதாங்க சங்கு, கடலில் உள்ள நத்தை. அந்த திருவோடு இருக்குல்ல, அது உள்ளார உள்ள அந்த சதை இப்படி தான் இருக்கும். இதை வந்து வேக வச்சு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி சுத்தமாக எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அலசி 2 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு, அது செய்யறதுக்கு வெங்காயம் 2 வெங்காயம் 2 தக்காளி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதனால் சும்மா நம்ம ரஃப்பாக கட் பண்ணால் போதும், பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம். பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம எண்ணெய் சட்டியில் வதக்கிட்டு செய்யறதா இருந்தாலும் செய்யலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து இது போல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நாம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு தூள் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம பெருஞ்சீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட ஒரு சங்கு தான் இருந்தது, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறையா 2 3 வச்சுருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இதில் கொஞ்சோண்டு நம்ம தேங்காய், அதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயும் நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்தும் அரைக்கலாம். ஆனால் நான் தனியாகவே அரைச்சிட்டேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். நிறையா தேங்காய் போட்டாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். தேங்காய் ஸ்மெல்லு தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சங்கு டேஸ்ட் வந்து தெரியாது. நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சங்கு கறி நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா அள்ளி போட்டு நல்லா நல்லா வதக்குங்க. மசாலாவோட சேர்ந்து அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா மசாலாவோட நல்லா சேர்ற மாதிரி நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி வச்சுருக்கோம்ல, மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியை எடுத்து அதில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை 2 டைம் கழுவிட்டு ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த சங்கு கறியை பார்த்திங்கன்னா அவங்க வந்து அது உள்ளே உள்ள சதையை எடுக்கும்போது அந்த சங்கை வந்து வெந்நீரில் போட்டு வேக வச்சு தான் அவங்க எடுப்பாங்க. அதனால் ஆல்ரெடி சங்கு வெந்து தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் அதுமாரி வேக வச்சு எடுத்தோம்னா இதுமாரி அழகாக அப்படி வந்துடுங்க. சூப்பரான